கேவிபி டாக்கீஸ். நாம் இந்த வீடியோவில் ரொம்பவே ஹாரரான ஒரு அர்பன் லெஜெண்ட் ஸ்டோரி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அர்பன் லெஜெண்டோட பேர் பேபி ப்ளூ. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கேவிபி டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த கதைப்படி ஒரு குழந்தை ஒன்று இருக்குது. அதுவும் ரொம்பவே அழகான குழந்தை. அந்த குழந்தையோட கண்ணில் ப்ளூ கலராக பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. யார் இந்த குழந்தைய பார்த்தாலும் அதோட அழகில் மயங்கி அந்த குழந்தைய கையில் எடுத்து கொஞ்சாமல் இருக்கவே மாட்டாங்களாம். இந்த குழந்தையோட அம்மா அவங்க வீட்டில் வந்து ஒரு பெரிய கண்ணாடி ஒன்று இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி போய் அவங்க அம்மா ஒரு மேக்கப் பாக்ஸை வச்சுட்டு எப்பயுமே மேக்கப் போட்டே தான் இருப்பாங்களாம். ஒரு நாளைக்கு 3 மணி நேரத்துக்கு மேலே மேக்கப் போடுவாங்களாம். இப்படி மேக்கப் போட்டுட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊரை சுற்ற வெளியில் போயிடுவாங்களாம். அந்த குழந்தைய ரூமில் உள்ள ஒரு தொட்டிலில் போட்டுட்டு ஒரு பால் புட்டியை கையில் கொடுத்துட்டு போயிடுவாங்களாம். ஆனால் அந்த குழந்தை பாலை குடிக்கவே செய்யாதான் அவங்க அம்மா வர்ற வரைக்கும். அவங்க அம்மாக்காக ரொம்ப அழுதுகிட்டே இருக்குமா. கடைசியாக அவங்க அம்மா நைட்டு சரியாக 8 மணிக்கு வந்து அந்த குழந்தைய கையில் தூக்கும்போது தான் அந்த குழந்தை அழுகிறதையே நிறுத்தும். அந்த அளவுக்கு அம்மா மேலே அந்த குழந்தை வந்து ரொம்ப பாசமாக இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த குழந்தை ரொம்ப ஓவராக அழுதுகிட்டே இருக்குது. அதனால் அவங்க அம்மா கோவப்பட்டு ஒரு சென்ட் பாட்டிலை தூக்கி கோவத்தில் அந்த கண்ணாடி மேலே எறிகிறாங்க. அந்த கண்ணாடி துண்டு துண்டாக உடஞ்சிருது. அவங்க அம்மாவுக்கு ரொம்பவே கடுப்பாயிருது. ஏன் அப்படின்னா மேக்கப் போடுறதுக்கு இருந்தது அந்த ஒரே ஒரு கண்ணாடி தான். அதையும் உடைச்சிட்டாங்க. அதனால் இன்னும் அதிகமாக கோவப்படுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் குழந்தையோட அழுகை சத்தம் நின்று போயிடுது. அப்புறம் அவங்க அம்மா எப்பயும் போல் மேக்கப் போட்டுட்டு வெளியில் போயிட்டு நைட்டு 8 மணிக்கு திரும்பி வராங்க. வந்ததும் அந்த குழந்தைய தூக்கணும்னு சொல்லிட்டு தூக்க போகிறாங்க. ஆனால் அந்த குழந்தை மேலே சீலிங்கை பார்த்த மாதிரியாகவே இருக்குது. அப்போ தான் அவங்க அம்மா அந்த குழந்தையோட கண்ணையே பார்க்குறாங்க. ப்ளூ கலரில் ரொம்பவே அழகாக இருந்திருக்கு. அதை கையில் எடுத்து கொஞ்சணும்னு தூக்குறாங்க. ஆனால் அந்த குழந்தை எந்த ஒரு மூமெண்ட்டுமே கொடுக்க மாட்டேங்குது. எந்த ஒரு அசைவுமே இல்லை. உடனே அவங்க கையில் குழந்தைய தூக்கி பார்க்குறாங்க. அப்போது அவங்க கண்ணாடியை உடைச்சாங்க இல்லையா, அந்த கண்ணாடியோட பெரிய துண்டு அந்த குழந்தையோட முதுகில் குத்தி இருக்குது. அதனால் அந்த குழந்தை இறந்தும் போயிருக்கு. அவங்க அம்மா என்னெல்லாமோ பண்ணி பார்த்தோம், அந்த குழந்தை உயிர் பிழைக்கவே இல்லை. இதை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அவங்க அம்மா. அதனால் குழந்தை முதுகில் குத்தி இருந்த அந்த கண்ணாடி பீஸை எடுத்து அவங்க கழுத்தில் அறுத்துக்கிட்டு செத்துடுறாங்க. ஏன் அப்படின்னா, என்னோட குழந்தைய நானே கொன்னுட்டேன், என்னோட குழந்தை போன இடத்துக்கே நானும் போகணும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அவங்க ஆசை நிறைவேறவே இல்லை. ஸோ இதுதான் இந்த பேபி ப்ளூ அப்படிங்கிற அர்பன் லெஜெண்டோட ஸ்டோரி. இதை வச்சு ஒரு கேம் ஒன்று, ஒரு ஸ்கேரி கேம் ஒன்று விளையாடிட்டு இருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். அதாவது பேபி ப்ளூ இந்த கேம் அமெரிக்கா சைடில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்குது. இந்த கேம் படி என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு யாருமே இல்லாத ஒரு ரூமில் இருக்கணும். அந்த ரூமில் ஒரு பெரிய கண்ணாடி இருக்கணும். இதை இரவு நேரத்தில் மட்டும்தான் செய்ய முடியும். அந்த ரூமில் உள்ள எல்லா லைட்டையுமே ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கண்ணாடி முன்னாடி போய் நின்றுட்டு ஒரு குழந்தைய நீங்கள் கையில் ஏந்துனா எப்படி கையை வச்சுருப்பீங்களோ அதே மாதிரி கையை வச்சுட்டு ப்ளூ பேபி அப்படின்னு 13 தடவை மிஸ்டேக் இல்லாமல் தொடர்ந்து சொன்னீங்க அப்படின்னா உங்கள் கையில் ஒரு இன்விசிபிளான குழந்தை ஒன்று இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தையோட வெயிட்டு அதிகமாகிட்டே வரும். அந்த குழந்தை வளர்ந்துட்டே வரும். அப்படி வளர்கிற டைமில் அந்த குழந்தை உங்களோட கையை ஸ்க்ராட்ச் பண்ணிகிட்டே இருக்கும். உங்களால் வெயிட் தாங்க முடியலைன்னா பக்கத்துலேயே பாத்ரூம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக பக்கத்தில் பாத்ரூம் இருக்கணும். அந்த குழந்தைய பாத்ரூமில் போய் அந்த குழந்தைய போட்டுட்டு ஃப்ளஷ் பண்ணிடணும். இதை நீங்கள் சரியான டைமில் பண்ணலை அப்படின்னா அந்த கண்ணாடியில் ரொம்ப கோரமான ஒரு உருவம் தெரியும். அதுதான் அந்த பேபி ப்ளூவோட அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த உருவம் ரொம்ப பயங்கரமாக ஓலமிடும். என்னோட குழந்தைய என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு. அப்படி ஓலமிடும்போது நீங்கள் ரொம்பவே பயந்துருவீங்க. அந்த கண்ணாடி உடையிற அளவுக்கு அந்த சத்தம் கேட்கும். அப்புறம் கண்ணாடியும் உடைஞ்சிரும், நீங்களும் இறந்து போயிடுவீங்க. இந்த கதையை கேட்ட ஃப்ரெண்ட் 4 பேர் இதை வந்து ஒரு கட்டுக்கதைன்னு நிரூபிக்கணும்னு இதை ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. ஸோ அதே மாதிரி லாராங்கிற ஒருத்தர் மட்டும் அந்த ரூமில் இருக்காங்க. மற்ற எல்லாரும் வெளியே நிற்கிறாங்க. லாரா கதவை பூட்டிட்டு பாத்ரூமில் இதை செய்கிறாங்க. லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு கண்ணாடி முன்னாடி நின்று ப்ளூ பேபின்னு 13 தடவை கரெக்டாக சொல்கிறாங்க. சொல்லி முடித்த உடனே அவங்க கையில் ஒரு குழந்தை ஏந்துற மாதிரி ஒரு ஃபீலிங். அதை பார்த்ததும் லாராக்கு ரொம்பவே பயம் வருது. ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. குழந்தை பெருசாயிட்டே இருக்குது.
அப்புறம் அந்த கோரமான உருவம் கண்ணாடியில் தெரிய ஆரம்பிக்கு. அது என் குழந்தைய என்கிட்ட தந்துரு, என் குழந்தைய என்கிட்ட தந்துரு அப்படின்னு பயங்கரமாக கத்துது. அதுக்கப்புறம் கண்ணாடியை உடைச்சிட்டு அந்த உருவம் வெளியே வந்து லாராவோட முகத்தை மற்றும் உடம்பையெல்லாம் கிழிச்சிருது. அப்போ தான் லாரா கத்துறாங்க. சத்தம் கேட்டதும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கதவை உடைக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் உடைக்கவே முடியலை. அதுக்கப்புறம் வெளியே இருந்து இன்னும் கொஞ்சம் பேரை வர வச்சு கதவை உடைக்கிறாங்க. ஆனால் ரொம்பவே லேட் ஆயிடுது. லாரா உடல் முழுக்க ஸ்க்ராச்சஸோட கீழே விழுந்து கிடக்கிறாங்க. உடனே அவங்கள தூக்க நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க உடம்பை அசைக்க முடியாதபடி ஏதோ ஒன்று அவங்க உடம்பை தரையாக வச்சு பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. கடைசியாக அங்கேயே அவங்கள தீ வச்சு எரிக்கவும் செய்கிறாங்க. இது நீங்கள் யாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டாம். இதுதான் அந்த ப்ளூ பேபி பற்றி அமெரிக்காவில் ரொம்ப காலமாக விளையாடிட்டு வர்ற இந்த ஒரு ஸ்கேரி கேம். இந்த வீடியோ கதையா இல்லை உண்மையா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம கேவிபி டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.